தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தெய்வ வழிபாடு நம்ம தினமுமே நமக்கு தேவைதான். ஆனால் ஒரு தெய்வமும் இந்த சிறப்பான மாதத்தில் கும்பிடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இன்னொன்று ஆடியில் அம்மனையும் புரட்டாசியில் பெருமாளையும் கும்பிடுறாங்க. அது எதனால் தெய்வ வழிபாடு தினமும் தானே நமக்கு தேவை? இப்போ தெரியுதா, இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே போகுது பாருங்க. அதுதான் சார் பயமாக இருக்குது. இந்த குழந்தைகளை இதுகளை திட்டாதீங்க சார். இந்த குழந்தைகள் இதுகள்லாம் அதுகளுக்கு புரியும்படியாக சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வதற்காகவது தாமதமாச்சு. அதெல்லாம் ஒத்துக்கணும், நாம் எல்லாம் சமத்தா. ஆனால் இன்று இளைய தலைமுறையினர் அவர்களுக்கு புரியும்படியாக சொன்னால் அள்ளி கொட்டுறா தாத்தா கொட்டானி அப்படின்னு புரிஞ்சுக்குது. இப்போ பாருங்கள், நான் சொல்லி முடித்தேன், ரொம்ப எளிமையாக தெளிவாக இருந்தது தாத்தான்னு நான் சொல்லலை, அந்த பிள்ளைய தானே சொல்லிச்சு. கேள்வி கேட்குது பாருங்கள். தெய்வ வழிபாடு வீட்லேயோ கோவிலையோ எந்த நாளும் தேவை தானே, அது எப்பவும் இது உள்ளது தானே. அது ஏன் ஆடினா அம்மன், மார்கழினா இது, புரட்டாசினா பெருமாள், இதெல்லாம் ஏங்கிறது கேள்வி. பதில பார்த்துள்ள மேடமா? பார்த்துடலாம். அப்போ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்டுடுச்சு தெரியுதா? இப்போ கூட எதாவது டீ காப்பி ஏதாவது கொடுத்தா நைஸாக இந்த கேமரா எனக்கு மட்டும்தான் இருக்குது. தாத்தா பதில் சொல்லும்பொழுது அது டீ காப்பி அடிச்சிடும். அடிக்கலாம், தப்பு இல்லை சார், தப்பு இல்லையா? தப்பு இல்லை. இல்லை ஓப்பனாக பேசுகிறாம்மா தாத்தாட்ட. தப்பு இல்லை, குடிக்கலாம். சரி, இது டீ காப்பி குடிக்குது எல்லாம் ரைட்டு. ராத்திரி தூங்கிட்டுருக்க டீ காப்பி குடிப்பியா? என்னடா அக்கறவமாக இருக்கு. தூங்கும்போது எதற்கு காஃபி? என்னது தூங்கும்போது எதுக்கு காஃபி டீ? கேட்டுக்கோங்க, நான் சொல்லலை, அந்த புள்ள உங்கள் இளைய தலைமுறை. ஆனால் பிழித்து கொண்டிருக்கும் மூச்சு விடுறியா இல்லையா? மூச்சு விடுறி இல்லை, மூச்சு விடாமல் உயிர் வாழவே முடியாது. நான் கவனிங்க. ஆனால் அதே போல் ராத்திரி தூங்கும் பொழுது இன்று இரவு நான் மூச்சை ஒழுங்காக விடுவேன் அப்படின்னு மூச்சை ஒழுங்காக விடுவேன்னா கதையே வேறு அர்த்தம். விட்டானா அவ்வளோதான் தான். ஆகவே உண்ணும் போதும் உறங்கும் பொழுதும் மூச்சு காத்து எப்படி? சந்தேகம் இல்லையா? நாம் நினச்சா இயக்கிட்டு இருக்கோம். இல்லை சந்தேகம் திருப்பி தெளிவாக தைரியமாக சொல்லிடாமா? இல்லை இல்லை. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்லை இதுவரையும். ஆனால் அந்த மந்திரோபதேசம் வாங்கிட்டோம். அம்மா பிராணாயாமம் பண்ணு, மூஞ்சப்பாரு பிராணாயாமம் பண்ணு, மண்டையை ஆட்டிக்கிட்டு அப்படிங்கும் பொழுது இப்படி உட்காடுறோம். இது இடைக்கலை, இது பிங்கலை. இடைக்கலை பிங்களை எழுத்தறிவித்து மூலாதாரத்தின் மூண்டி எழுக்கடலில் காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து அமுத நிலையும் ஆதத்தின் இயக்கமும் என்னையா தமிழில் எழுதி வச்சிருக்குது. ஔவையார் எழுதுனது, விநாயகராகவல். காஞ்சி பரமாச்சாரிகள் இது பாராயணம் பண்ணுங்கன்னு அவர் உட்காந்து அவர் புலம்பியிருக்கார். எங்கே போக நாம்? இதெல்லாம் அதில் வருது. அப்படி பிராணாயாமம் பண்ணும் பொழுது இதில் உள்ளே போக வேண்டிய விதி இருக்குது, இங்கே சுத்த வேண்டிய விதி இருக்குது, இங்கே வெளிப்பட வேண்டிய விதி இருக்குது. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மூச்சை நிறுத்துறது, அப்புறம் மூடிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. பிராணாயாமம் பண்ணும் பொழுது இப்படிலாம் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் இதே சாப்பிடும்போது பண்ணுறோமா? இல்லை. தூங்கும்போது பண்ணுறோமா? கிடையாது. இது என்ன தாத்தா, அது இவ்வளவு நீள நெடுக எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போகிறீங்க. பிராணாயாமம் செய்யும் பொழுது இப்படியெல்லாம் பிடித்து கொண்டு செய்கின்றோம். ஆகவே நான் குளிக்கும் பொழுது மூச்சை பிடிச்சி, சாப்பிடும் பொழுது இப்படி, தூங்கும்போது இப்படி செய்வியா? செய்ய முடியாது. அல்லது கேட்கவாவது கேட்பியா? இல்லை. இதாம்மா அதுக்கு பதில். இந்த இருக்கே இதெல்லாம் தெய்வீகம். அதனால தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க.
திருமூலர் சொல்கிறாரியா, தமிழருக்கு இந்த புள்ள கேட்ட கேள்விக்கு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. எவையா சொல்லிக் கொடுக்க போகிறான் இனிமேல் இந்த பூமியில்? எந்த ஒரு பாஷையிலையும் சொல்லிக் கொடுக்கல. இன்னும் உலக அளவில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக அளவில் எந்த இதுலேயும் நாட்டிலையும் கிடையாது. பாரத தேசம் மட்டுமே அதற்கு உரிமையானது. விளையாடி இருக்காங்க. அதுபோல தெய்வீகம் என்பது எப்பொழுதும் எந்த நாளும் வழிபாடு என்பது எல்லா தெய்வங்களுக்கும் எந்த காலமும் உகந்த காலம் உகந்தது தான். ஆனால் பிராணாயாமம் பண்ணும் பொழுது சொன்ன இல்லையா, அதுபோல இதன் காரணமாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு என்று வைத்தார்களே தவிர பேதங்களுக்காக கிடையாது அல்ல.